நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் இடம்பெறக்கூடிய திரைப்படம் உலக நாடுகளில் நடந்த திரைப்பட போட்டியில் கலந்துக்கிட்டு விருதுகள் வாங்கிய ஒரு திரைப்படம். வெற்றிமாறன் மற்றும் அனுராக் காஷ்யப் இருவரின் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். வெற்றிமாறனுடைய உதவியாளராக இருந்தவர் இயக்கிய திரைப்படம். ஒரு பெண் இயக்குனர் திரையுலகிற்கு வரக்கூடிய திரைப்படம். இப்படி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் பேட் கேர்ள். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பேட் கேர்ள் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, பொதுவாக தான்றோணித்தனமாக திரியக்கூடியவர்கள் பையன்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான மித்து இருக்குது இல்லையா? இந்த மித்தை உடைச்சிருக்கு இந்த படம். அந்த மித்தை உடைச்சதற்காக முதலில் நம்மளுடைய பாராட்டு. ஏன்னா ஒரு ஆண் என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் பெண் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து கட்டுப்பட்டித்தனமான விஷயம். ஒரு பெண் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை முன்வைத்து கொண்டு ஒரு பெண் இயக்குனர் எடுத்த ஒரு படமாக இது அமையுது. அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஒரு பெண் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்கலை. ஸோ அப்பா அம்மா கண்டிக்கிறாங்க. ஸோ அப்பா அம்மா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஸோ பொறுப்பற்ற தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் அந்த குழந்தை சரியாக படிக்கலையே, சரி வேறு பள்ளிக்கூடத்தில் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றாங்க. வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே அந்த பொண்ணு படிக்கிறா இல்லையா, படிக்கும்போது கூட படிக்கிற பையனை லவ் பண்ணுறா. ஸோ கூட லவ் பண்ணுற பையன் கூட ரொம்ப நெருங்கி ரொம்ப க்ளோஸாக பழகிறாங்க. ஸோ செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ படிக்கிற நேரத்துலேயே அவங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் வந்துடுது. அப்பா அம்மா கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. நான் பள்ளிக்கூடம் படித்து முடிக்கிற வரைக்கும், நான் ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும் உங்கள் பேச்சை நான் கேட்பேன். காலேஜ் போயிட்டா ஏன் விருப்பப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. ஸோ படித்து முடிக்கிறாங்க. காலேஜ் சேரும்போது ஹாஸ்டலில் போய் தங்கிடுறாங்க. ஸோ ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு வர்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ காலேஜில் படிக்கும்போதும் தன்னுடைய கல்லூரி தோழனாக இருக்கக்கூடியவங்களோட நெருங்கி பழகிறாங்க. அவங்களோடையும் ரொம்ப க்ளோஸாக பழகி செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பழக்கத்துலேயும் அவங்களுக்கு செக்ஸ் வைக்கிறது ஒரு சாதாரண விஷயமாகவே அமையுது. அந்த பையன் நீ வந்து நைட்டிங் டேட்டுக்காக என்னோட பழகிற, ஸோ உன்னுடைய பெட்டிங் ஷேரிங்காக மட்டும்தான் என்னோட பழகிற அப்படிங்கிறதுனால அவள் அந்த பொண்ணை வந்து பெரிய அளவுக்கு நெருக்கத்தை காட்டாமல் தான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்படுது. ஸோ இந்த மன அழுத்தத்தோடையே இருக்கும் பொழுது அடுத்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ வேலைக்கு போகிறப்ப இதே போல் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த பையனுடைய ரொம்ப நெருங்கி பழகி க்ளோஸாக செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ செக்ஸ் வச்சுக்கிறது மட்டுமே இவங்களுடைய பழக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தை க்ரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. தான்றோணித்தனமாக அந்த பொண்ணு வந்து பழகிறாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறமான்னு எல்லாத்தையும் திருந்தி வா அப்படின்றாங்க. ஸோ அந்த பொண்ணு நிறைய குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. தன்னுடைய சோகத்தை தன்னுடைய சக தோழர்களுக்கு தோழிகளுக்கெல்லாம் டெலிஃபோன் பண்ணி ரொம்ப புலம்புறாங்க. ஒரு ஆண் என்னென்னலாம் செய்வானோ அத்தனையும் ஒரு பெண் செஞ்சு எப்படி இருக்கும் அது அப்படியே டோட்டலாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் படம். கடைசியில் அவங்க வந்து மனம் மாறினாங்களா, அல்லது அந்த பெண் தன்னுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டாங்களா, தனக்கான ஒரு துணையை தேடிக்கிட்டாங்களா, என்ன ஆனது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான திரைக்கதை வடிவத்தில் ஒரு கதையாக சொல்லி முடிக்கிறாங்க பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்து மூலமாக. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புதுமுகங்களாக இருக்குது. சில பேர் நம்மளுக்கு சொல்லவும் தெரியல. இருந்தாலும் அஞ்சலி சிவராமன், அப்புறம் வந்து சாந்தி பிரியா, அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சரண்யா ரவிச்சந்திரன், தேஜாய் அருணாச்சலம், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறது மட்டும் முகம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அஞ்சலி சிவராமன் படத்தினுடைய கதாநாயகி 3 ரோலில் வராங்க. 3 ரோல் மீன்ஸ் வாட்னா அவங்க பள்ளிக்கூடத்து காலத்தில், அப்புறம் கல்லூரி காலகட்டத்தில், அப்புறம் வந்து வேலை செய்கிற காலகட்டத்தில். ஸோ 3 வெவ்வேறு வடிவமான அஞ்சலி சிவராமனை பார்க்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு ஆறுதல். அவங்க எல்லா இடத்துலையுமே தன்னை ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒரு நடிப்பு அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய அம்மாவாக வந்திருக்கவங்க நடிச்சிருக்கவங்களுடைய நடிப்பு கூட உள்ளபடியே பாராட்டலாம். அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமான கதாபாத்திரமாக அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களும் நல்லவன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் 2 பேர் வந்து தயாரிப்பாளராக மாறிட்டாங்க. ஒருத்தர் நம்மளுடைய வெற்றிமாறன், இன்னொன்று அனுராக் காஷ்யப். வெற்றிமாறன் அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டரை பற்றி பின்னாடி பேசலாம். சரியா? சரி, 3 காலகட்டத்திற்கும் கதையை வந்து கொண்டு போனோம் இல்லையா? அப்போ கேமராவில் வந்து 3 வெவ்வேறு விதமான ஷேட் வேணும், 3 வெவ்வேறு விதமான ஸ்டைல் ஆஃப் பிக்சரைசேஷன் வேணும். அப்போ டைரக்டர் சொல்கிறத ஒரே கேமராமேன்னா ஒரே மாதிரி வந்துருமே அப்படிங்கிறதுக்காக நான் கேரக்டரை வந்து மாற்றுற மாதிரி அல்லது சீன் மாற்றுற மாதிரி நான் கேமராமேன்ஸே மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேமராமேனை பயன்படுத்தியிருக்காங்க. பிரீதா ஜெயராமன், அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ் ரவி, அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஆண்டர்சன், இப்படி இந்த 3 பேரை பயன்படுத்தியிருக்காங்க. 3 பேருமே 3 வெவ்வேறு காலகட்டத்தில் எடுக்கிறாங்க. 3 வெவ்வேறு விதமான ஒளிப்பதிவை பார்க்கறதுக்கான ஒரு களம். ஏன்னா ஒரு 3 கேமராமேன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதையை பார்க்குறது, அதை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அழகு தானே. ஸோ அதை பயன்படுத்தியிருக்காங்க. 3 பேருமே சோட போகலை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்துக்கு படத்தொகுப்பு பார்த்திங்கன்னா ராதா ஸ்ரீதர்.
ராதா ஸ்ரீதர் படத்தினுடைய படத்தொகுப்பு. ஸோ டெக்னிக்கல் வைஸ்டு பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப சவுண்டாகவே இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. கலர் டோன் ஆகட்டும், அது மேட்சிங் ஆகட்டும், நடிப்பாகட்டும், அஞ்சலி சிவராமனை எல்லா ஃப்ரேம்லேயும் ரொம்ப அழகாக காட்டுறாங்க. எடிட்டிங்கில் அதோட ரொம்ப அழகாக வெட்டி ஒட்டியிருக்காங்க. அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து இசை அமித் திரிவேதியினுடைய இசையில் வந்திருக்கக்கூடிய பாடல்கள், இசை அவ்வளோ பெருசாக சோபிக்க முடியல. இருந்தாலும் ஒரு மாடர்னைஸ்டான படத்துக்கு இந்த மாதிரியான இசையமைப்பாளர் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனநிலையை தயார்படுத்திக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வெற்றிமாறன் அவர்களுடைய உதவியாளராக இருந்த வர்ஷா பரத் இவங்க தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். வர்ஷா பரத் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க. பெரிய திரைப்பட விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு விருதுகள் வாங்கிய திரைப்படம். என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய பார்வையில், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் செய்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கும்போது சமூகத்தை சாடுறாங்களா அல்லது அவங்க சார்ந்த சமூகத்தை சாடுறாங்களா, இல்லை அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட பார்வையில் இந்த கதையை நகர்த்துறாங்களா, ஏன் அந்த பொண்ணு தாண்டோனித்தனமாக இருக்கிறா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு முன் வச்சுட்டு அவங்களும் சொல்லணும்னு நினச்ச ஒரு கதையை எடுத்து சொல்ல முடியாமல் முழிச்சு லாஸ்ட்டில் எப்பா இந்த கதை எனக்கு வேணாம், இந்த படமும் எனக்கு வேணாம் சொல்லி தூக்கி போட்டு ஓடி போகிற மாதிரி ஓடி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க சார்ந்த சமூகம், ஏன்னா அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் என்ன சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த சமூகம் சார்ந்த அந்த பெண் அவங்களே இயக்குன படம் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் தன் சமூகத்தை பற்றி சொல்கிறாங்களா அல்லது தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி. ஏதாவது ஒரு முடிச்சு போட்டு இதுதான் கதை, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றிமாறனுடைய பட்டறையில் இருந்து வந்த ஒரு இயக்குனருக்கான ஒரு களத்தோட இருந்திருக்கும். ஒரு பெண் இயக்குனர் ஒரு அதிகாரப்பூர்வமாக பகிரங்கமாக ஒரு விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை எடுத்ததாக நம்மளால் அனுமானிக்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பேட் கேர்ள் அப்படின்னவே பொதுவாக சொல்லுவோம்ல, பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி பேட் கேர்ள் அப்படிங்கிறத வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் நிறைய, அதாவது குடிக்கிறது, தம் அடிக்கிறது, பெட்டை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்தமான இதுதான் அடுத்த கட்ட ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பேட் கேர்ளுக்கான அடையாளமாக நான் பார்க்கல. பேட் கேர்ள் அப்படிங்கிறது வேறு, பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரிய கிளீஷேக்கெல்லாம் பேசாமல் இன்னொரு விதத்தில் ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் போல்டாக யோசிக்க வைக்கலாம், எப்படி அன்றோடித்தனமாக இல்லாமல் தனியாக நின்று ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஒரு கதையை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். உலக திரைப்பட விழாக்களில் விருதுகளை வாங்கியிருந்தாலும் கூட சராசரி ரசிகர்களிடமிருந்து இந்த படம் விருது வாங்குவதற்கல்ல, சராசரி அப்ளாஸை கூட வாங்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் கிளிக் அடித்து ஓடி இந்த படம் ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. பேட் கேர்ள் பார்க்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். படத்திற்கு நீங்கள் என்ன விமர்சனம் தர போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.